சொந்தமா ஜோசியம் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு பஞ்சாயத்து வரும். ஒருவேளை இப்படி பலன் குடுக்குமோ, அப்படி பலன் குடுக்குமோ அப்படிங்கிற மாரியான குழப்பமெல்லாம் வரும். அது இந்த 2 ஆதிபத்தியம் வரையில இன்னும் பெரிய குழப்பம் வரும். அது மாதிரியான ஒரு விஷயத்த இப்ப நம்ம இங்க பார்க்கலாம். இந்த ஜாதகத்துல இவருக்கு ஒரு பெரிய டவுட். அடுத்து சந்திர தசை வரப்போது. அந்த சந்திரன் கேது சாரம் வாங்கி நிக்கிறார். 2ஆம் இடம், 7ஆம் இடம் மாரகஸ்தானம்னு சொல்றாங்க. அப்ப ஆயுசுக்கு எதுவும் கண்டம் வந்துருமா சந்திர தசையில அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் தான் இதுல பெரிய குழப்பம் இருக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஏன்னா சந்திரன் பாதகாதிபதி, அவர் 2ஆம் பாவத்துல நிக்கிறனால பாதகத்தை பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டுக்கு வந்துட்டார். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, இப்ப பாருங்க, சந்திரன் பாக்கியாதிபதி வேலையை செய்ய மாட்டார். பாதகாதிபதி வேலையும் அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், பாதகஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு சந்திரன் எங்க உட்கார்ந்துருக்காரு? 6ஆம் இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த ஸ்தானத்துக்கு மறையறதுங்கிறதுனால சந்திரன் இங்க ஆயுள் கண்டத்தை கொடுக்க மாட்டார். அதே சமயத்துல சந்திரனும் கேதுவும் சார பரிவர்த்தனையில இருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட சுயசாரத்துல ஆட்சி பலத்துல பாதியில உட்கார்ந்துருக்க மாதிரி சந்திரன் 2ஆம் இடத்துல. இதுல கஜகேசரி யோகம் இருக்குது. சந்திரனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கேதுவுக்கு குரு பார்வை இருக்குது. அது இல்லாம சந்திரமங்கல யோகம் இருக்குது. இது இல்லாம சார பரிவர்த்தனை இருக்கிறதுங்கிறதுனால, ரெண்டாவது மாரகத்தை பத்தி பேசல, இது ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 3, 8க்கு அதிபதி தான் மாரகாதிபதி. 2ஆம் இடம், 7ஆம் இடம் மாரகம் கிடையாது. அதனால இது மாதிரியான விஷயங்கள்ல நம்மளா ஜாதகத்தை சுயமா பார்த்து சுயமா குழம்பி போறதுங்கிறது கன்ஃபியூஷனான ஒரு நிலை. ஆனா பயப்பட வேண்டியதில்லை. இது மாதிரியான பிரச்சனைகள் எப்போ வரும்னா, ஜோசியத்தை படிச்சுட்டு இருக்க வரும். ஓரளவுக்கு படிச்சிட்டோம்னா அப்புறம் வர்றதுக்கான அமைப்பு இல்லை. அதை நம்ம முழுசும் படிக்க முடியாதுல்ல. அதனால ஓரளவுக்கு படிச்சுட்டா அந்த பிரச்சனைகள் வராது.